ப்ரைவேட் வெப்சைட் அந்த மாதிரிலாம் போய் புக் பண்ணாதீங்க. இந்த வேலை சீப்பு, அந்த வேலை ரிச்சுன்ட்டு எதுவுமே இல்லை கைஸ். டோர் ஸ்டெப் டெலிவரி விட்டா வீட்டுக்கு கூட போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துடும் ஃப்யூச்சரில் வந்தால். ஓ நம்ம வண்டி. ஹாய் ப்ரோ. உலகின் தலை சிறந்த சொல் செயல். செஞ்சு காட்டுவோம். ஹாய் ஹலோ கைஸ், தீஸ் லோகேஷ், வெல்கம் பேக் டு கிரே மோட்டோ கைஸ். இதுதான் டே 7 ஆஃப் நம்ம டெலிவரி சீரிஸ். இந்த vlog நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, எத்தனை டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கோ அத்தனை டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த vlogல பார்க்க போகிறோம் கைஸ். இன்னும் எக்கச்சக்கமான விஷயம்லாம் நான் இந்த vlogல ஷேர் பண்ணுறேன். இன்னும் மோட்டோ vlogging கண்டினியூ பண்ணுறேன். வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். இப்போ தான் வீட்டு கிளம்பியாச்சு. இப்போ டைம் எவ்வளோ ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 8:15 ஆகிட்டுருக்கு கைஸ். வண்டியில் வேறு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் காலி, சுத்தமாக இல்லை. இன்றைக்கி வேறு நம்ம இதுக்கப்புறமாலாம் நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரோல் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா கையில் இருக்கிற பட்ஜெட் மொத்தம் காலி ஆகிடுச்சு கைஸ். இருக்கிற உண்மை தான், கையில் இருக்கிற பட்ஜெட் மொத்தம் காலி, காசு இல்லைப்பா. அதுதான் என்னோடய கண்டிஷன். ஓ நம்ம வண்டி. ஹாய் ப்ரோ. ஆச்சு ப்ரோ உங்களுது என்ன? இந்த வழியில் தான் வர முடியும், ஏன்னா இந்த வழியில் தான் போகிறதில்ல. எப்படி இருக்குது வண்டி? பரவாயில்லையா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டேன். வேறு லெவலா? கொஞ்சம் பத்திரம். அது இண்டிகேட்டர் அங்கே கீழே வந்துட்டுருக்கு பாருங்கள், அதை எடுத்து அங்கே மாட்டிக்கோங்க சரிங்களா? சரி பத்திரம். பாய். ஓ மை காட், காலையிலே நம்ம வண்டியை பார்த்தோம் கைஸ். செம்ம சாட்டிஸ்ஃபை, நம்மளுக்கு போதும். இன்னும் ஒரு கொஞ்ச நாட்கள் தான் தம்பி, கண்டிப்பாக ஒன்று எடுத்துப்பேன். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த வண்டி வேறு லெவல் தான் கைஸ். பர்ஃபார்மன்ஸ் வைஸில் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு டெலிவரி பர்சனுக்கு வேறு லெவல் தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லின்னு பார்த்தீங்களா, நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது கைஸ். அது ஆப்பில் ஆகட்டும், இல்லைன்னா ஒரு கஸ்டமர்கிட்ட பேசுகிறதாகட்டும், நிறைய இருக்குது கைஸ் ஒரு டெலிவரி பர்சனுக்கு. அதெல்லாம் உங்களுக்கு vlog சென்டரில் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக வித்து ப்ரூஃபாக சொன்னால் தான் உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பெட்ரோல் போட்டுக்கின்னு இதுக்கப்புறமா நம்ம போக வேண்டியதான். இப்போ இன்றைக்கி எத்தனை ஷிப்மெண்ட் வருதுன்ட்டு உங்களுக்கு நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். போச்சு, நகம் போச்சு பாசாமி. பிளட்டு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே கைஸ், ஃபைனலாக எல்லா ஷிப்மெண்ட்டுமே நம்மளுக்கு அசைன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட எத்தனை ஷிப்மெண்ட்னா எக்ஸாக்டாக 54 ஷிப்மெண்ட் கைஸ். கை பயங்கரமாக வலி. நான் கிட்டத்தட்ட 8:30க்கு போனேன். இப்போ டைம் எவ்வளோன்னா 10 மணி கைஸ். நான் போன டைமுக்கு எவனுமே வரல. மொத்தம் நம்மளே ஸ்கேன் பண்ணி இன்பவுண்ட் பண்ணிட்டு எல்லாமே டிவைட் பண்ணிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் கைஸ். நெகம் பெருசாக வளரக்கூடாது எப்பயுமே, அது ரொம்ப பெரிய டேஞ்சர். ஏன்னா இப்போ கை அப்படியே இதாகிடுச்சு கைஸ், பயங்கரம் வலி. அது இந்த லாஸ்ட்டு நுனையில் ஒரு நரம்பு இருக்கும் பார்த்தீங்களா, எங்கள் ஃபிங்கர்ஸில், அது பயங்கரமாக வலி. சாமி கைஸ், இப்போ நம்ம கிட்டத்தட்ட எந்தெந்த பிளேஸ் எடுத்துகிட்ருக்கோன்னா, ஃபஸ்ட்டு சாந்தி லேஅவுட் மாத்திரம் தான் கைஸ். இன்றைக்கி ஃபுல்லாகவே சாந்தி லேஅவுட் தான், பேரலஸ் ரோடு எதுவுமே இல்லை. ஏதோ 2-3 நேற்று பண்ணாத ஷிப்மெண்ட் எல்லாமே இன்றைக்கி பண்ணியிருக்கோம் கைஸ். நிறைய ப்ராசஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது கைஸ். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு டெலிவரி பர்சனுக்கு ஒரு ப்ராடக்ட் கேன்சல் பண்ணோன்னா கிட்டத்தட்ட 3-4 வாட்டி கால் பண்ணோம். கால் லிஃப்ட் பண்ணலன்னா என்ன பண்ணுறது? விடுங்க 3 வாட்டி, அதுக்கப்புறமா தான் நம்ம கேன்சல் பண்ணணும். அதுதான் மெயின் டிஸ்அட்வான்டேஜே ஒரு டெலிவரி பர்சனுக்கு. கிராசரி எத்தனை போட்டிருக்கோம் நான் சொல்லலை,
கிராசரி வந்து கிட்டத்தட்ட 10 கிராசரி போட்டிருக்கோம் கைஸ். 10னா 59 ஒரு 10 போச்சுன்னா 54 ஒரு 10 போச்சுன்னா 44 மொத்தமே சாந்தி லேஅவுட் தான். சாந்தி லேஅவுட்டு, குப்பம் பப்ளிக் ஸ்கூல், அதுக்கப்புறமா இங்கே தைலா ஹை ஸ்கூல். நேற்று நம்மளுடைய மானம் கப்பல் ஏறிச்சுல அது. போங்கப்பா. இப்போ கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம தைலா ஹை ஸ்கூல் ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது அவங்களது. அவங்க டெலிவரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாந்தி லேஅவுட் ஒரே வாட்டி జంప్ అవ్వాలం. జయంతి ఇక్కడే ఇమ్మని చెప్పినారు. నన్ను స్కాన్ చేసుకుంటా. గైస్ 2 ప్రోడక్ట్ డెలివరీ பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 52 ப்ராடக்ட் கேஸ். பசுவாமி. இப்போ டைரெக்டாக நம்ம சாந்தி லேஅவுட்டுக்கு போயிடலாம். இருங்க. இந்த டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணாவே கிட்டத்தட்ட ரொம்ப டைம் வேஸ்ட் கைஸ். வீட்டாண்ட போய் டெலிவரி பண்ணோம். அதுதான் டோர் ஸ்டெப் டெலிவரி. விட்டா வீட்டுக்குள்ளே கூட எடுத்து போய் டெலிவரி பண்ணுற மாதிரி இருந்துடும் ஃப்யூச்சரில் வந்தால். தம்பி வீட்டுக்குள்ளே எடுத்து போய் கிச்சனில் வச்சுட்டு வாப்பா, இல்லை பெட்ரூமில் வச்சுட்டு வாப்பா, என் ப்ராடக்ட்டு காசு அங்கே இருக்குது பாருப்பா, முனையில் எடுத்துக்கோப்பா நான் சொல்லுவாங்க. வந்து வெளியே வாங்கிறதுக்கு தெரில. சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான். கொஞ்சம் கஸ்டமர் தான் உண்மையாக ஒத்துக்கலாம் கைஸ். அவங்களே டைரெக்டாக வந்து வாங்கிக்கிறாங்க. கொஞ்சம் கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப தலைவலி. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் கிராஸ் பண்ண போகுது இந்த வண்டி. இன்னும் 100 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இங்கே 2-3 ஆர்டர்ஸ் இருக்குது. சேஞ்ச் లేదుగా. கிட்டத்தட்ட எத்தனை ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா பார்த்தா நீங்களே பயந்துருவோங்க கைஸ். அவ்வளோ டெலிவரி பண்ணியிருக்கோம். 16 ப்ராடக்ட் தான் கைஸ் டெலிவரி பண்ணியிருக்கோம். சே, ரொம்ப பெரிய குழம்பு இந்த ஞாயிற்றுக்கிழமை டெலிவரி பண்ணுறது. எல்லோரும் ஃபோன் பண்ணால் நாளைக்கு வாங்கிக்கிறேன் ஒரே கால் கட்னு கட் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே ஒரு டெலிவரி யாரோ வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் இருங்க. இங்கே ஒரு டெலிவரி பண்ணிட்டு நீ எடுத்துன்னு போய் போட வேண்டியதான். வந்தால் லாபம், இல்லைன்னா இல்லை. 16 டெலிவரினா நான் எப்படி மனசாட்சி இல்லாமல். இன்னொரு விஷயம் நடந்திருக்கு, நான் சொல்கிறேன் இருங்க. ஓடிபி చెప్పానుకా 34 56 08. ఓకే అక్క. ఓకే పర్లేదులేండి. கைஸ் இந்த ஆர்டர் ஒரு 2 ஆர்டருக்கு முன்னாடி எங்களுடைய ஒரு பிரின்ஸிபலுக்கு டெலிவரி பண்ணுறது போயிருந்தேன் கைஸ். எந்த பிரின்ஸிபல்னால் எங்கள் காலேஜ் பிரின்ஸிபலுக்கு தான் டெலிவரி பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அவர் என்ன ஒரு கேள்வி கேட்டார். எனக்கு சத்தியமாக மனசே கஷ்டமாக போயிடுச்சு. ஃபஸ்ட்டு போய் ஆர்டர் டெலிவரி பண்ணிவிட்டேன், எல்லாம் ஆகிடுச்சி. நான் இப்போ ரிட்டர்ன் வரப்போ என்ன இப்படி பண்ணிட்டேன், இப்படி ஆகிட்டு லோகேஷ், பிஸ்னஸ் பரவாயில்லையா அப்படின்ட்டு. அது எதுக்காக கேட்டாருன்னு எனக்கு தெரில. நல்லதா கெட்டதான்ட்டு ஒரு மாதிரியாக பார்த்து கேட்டார். அதனால தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். இந்த பிஸ்னஸ், இந்த வேலை சீப்பு, அந்த வேலை ரிச்சுன்ட்டு எதுவுமே இல்லை கைஸ். பிச்சை எடுக்கிறது, திருடக்கூடாது, அது 2 தான் தப்பு. மிச்சம் எந்த வேலை பண்ணாலுமே பரவாயில்ல தான். என்னோட படி. அதுக்காக அவர் அப்படி கேட்டார். நான் என்ன பதில் சொல்லியிருந்தேன்னா, சார் இது பார்ட் டைம் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் சீரியஸ் பண்ணுறேன்னு சொல்லலை, பார்ட் டைம் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவர் என்கிட்ட எந்த விதமான டச்சில் இல்லை, அதனால தான். ஆனால் ஒரு கேவலமாக பார்த்து கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடுச்சு கைஸ். சரி விடுங்க, எல்லாம் இருக்கிறது தான், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எந்த மைண்ட் செட்டில் இருந்து கேட்டாங்க நம்மளுக்கு தெரியாது இல்லையா. ఓకే వస్తానుకా.
అక్క ఓకే అక్క ఉండండి ఇస్తాను ఉండండి స్కాన్ చేయాలి ఉండండి స్కాన్ చేయాలి ఫస్ట్ అయిందికా అవునుకా క్యాష్ స్కాన్ అక్క ఫస్ట్ పే చేసే ఓపెన్ బాక్స్ డెలివరీ కాదు అట్లా చూడొచ్చు లేదు కా చించితే నేను పే చేసినట్లు అవుతుంది కా అందుకని అట్లా కాదు నువ్వు స్విచ్చేది అని కాదు ఇట్లాంటి బోగస్ చాలా వస్తూ ఉన్నాయి లోపల నార్మల్ కాటన్ ప్యాంట్ నా చించేదన్నా అందుకందా నువ్వు అట్లే ఉండవు నేను అట్లే చెప్పేస్తాను చిన్న సూట్స్ వేసేసాను నన్ను కాక చేయొద్దనుక ఒక్క చిన్న టూట కూడా చేయొద్దనుక అమౌంట్ పే చేస్తే ఇస్తాను పాచి ఒకసారి నార్మల్ చీలు 200 రూపాయల చీలు వస్తుంది అట్లాంటి చంపించింది 2.5 ఫేక్ ప్రోడక్ట్స్ ఎక్కువ వస్తుంది కా దానికి మేమేం చేసే కాదు రిటర్న్ పెట్టే నీకు అడ్రస్ ఏముంది ఏం ప్రూఫ్ ఉంది కా ఇక్కడ ఉంటుంది కా ఫ్లిప్కార్ట్ అవుట్లో తీసుకుంటే రిటర్న్ పెట్టచ్చు అవుట్లో పెట్టే కయ్యేలే ఓకే నువ్వు సోప్ పోయి తీసుకొని 1500 రూపాయలు ఇచ్చింది చూడు అట్లా నేను దాంట్లోకి వచ్చి చించేదండి తిరిగా నాకు ప్రాబ్లం అవుతుంది అందుకందా లేకపోతే నేను ఆ జవాబు చెప్పాలా మీరు ఇంత చించే కూడా నేను పోయేసి ఇంత అమౌంట్ నేను పే చేయాలి అందుకని నాకు దా ఇష్యూ అవుతుంది కావాలంటే తీసుకొని లేకపోతే రిటర్న్ పెట్టండి అంతే ఏం ప్రాబ్లం లేదు కోడ్ చెప్పండి కా ఒక కోడ్ వస్తుందా చెప్పండి చాలు వస్తుంది చూడండి ఇచ్చేసిన క్వాలిటీ ఉండేది నేను చెప్పేది వినండి ప్లీజ్ అండి ఇది చాలా తీసుకోండి ఇట్లాంటివి గ్యారంటీ లేదు కోడ్ నా చెప్పండి లేకపోతే ఇది నాకు తీసుకోండి తమ్ముడు వద్దు తమ్ముడు రిటర్న్ కోడ్ చెప్పండి ఫ్లిప్కార్ట్లో ఆర్డర్ పెట్టుకోండి ప్రకాష్ చెప్పేది నో హలో ఉన్నా కోడ్ వచ్చిందా హలో అమ్మా వచ్చిందన్నా ஓகேலண்ணா ஓ மை காட் வாங்கலன்னா ஏன் வீட்டாண்ட வெளியும் கூப்பிட்றாங்கன்னு சத்தியமாக தெரில கைஸ் ப்ராடக்ட் வாங்குறதெல்லாம் கோடு சொல்லி போட்டு விட்ற வேண்டியதானே அதுக்குன்ட்டு வீட்டு வெளியும் கூப்பிடுவாங்களோ என்ன தலையெழுத்தோ என்ன பண்ணுறது இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு பார்த்தீங்களா அதே கதை தான் எக்கச்சக்கமான ஃபேக் ஐட்டம்ஸ்லாம் வரும் இந்த மாதிரிலாம் இதெல்லாம் வாங்கினா உங்களுக்கு தான் வேஸ்ட்டு நானும் இதில் நிறையா இது ஃபெயிலியர்ஸாக இருக்குது எனக்கு அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் யாருமே ப்ரைவேட் வெப்சைட் அந்த மாதிரிலாம் போய் புக் பண்ணாதீங்க இந்த அக்கா வேறு கிழிச்சிருந்தா வச்சுக்கோங்களேன் அந்த 900 நான் தான் பே பண்ணுற மாதிரி இருந்துருங்க கைஸ் இவ்வளோவே கிழிக்கிறேன்னா திருப்பும் 900 நான் சம்பாதிக்கிறதே ஒரு நாளைக்கு 300 400 அது மொத்தம் அவருங்க கொடுத்துட்டுனா வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுறது நான் எதுக்காக அப்போ இந்த சீரீஸ் பண்ணுறது மை காட் வாங்கலனாலும் அங்கே வெளியும் கூப்பிட்றாங்க பார்த்தீங்களா அதில் மெச்சிக்கணும் உங்களெல்லாம் கஸ்டமர்ஸை தப்பாக சொல்கிறதில்ல எதுக்காக ஆர்டர் பண்ண சொன்னீங்களா ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லாம் ட்ரஸ்டட் ஆப் இருக்குதில்ல அதில் ஆர்டர் பண்ணிங்களே இந்த மாதிரி ஃபேக் ஆப்பெல்லாம் புக் பண்ணாதீங்க கைஸ் இதுவும் கோயந்தா தான் போய் தொலை கைஸ் நான் இந்த மாதிரி பேசுன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க கைஸ் என்னோடய மைண்ட் செட் அப்படி இருக்குது ஏன்னா ஒரு ஆர்டர் டெலிவரி பண்ணுறதுக்குள்ளே போதும் ஆகிடும் கைஸ் அப்போ எதுக்காக சூஸ் பண்ணேன்னா இந்த கஷ்டம் எல்லாமே உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஒரு ரூபாய் சம்பாதிக்கிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு நீங்கள் அசால்ட்டாக சொல்லிவிடுவோங்க இவன் அங்கே போகிறான் இங்கே போகிறான்ட்டு கொஞ்சம் பேர் இந்த மாதிரி சம்பாரித்து கூட அவங்க லைஃப் ஹாப்பியாக லீட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க கைஸ் நம்மளுக்கு இது என்ன புதுசு தான் நாங்களும் இதில் சம்பாரித்து
இன்னொரு ட்ரிப்புக்கு போகட்டும், லடாக் போகிறதாகட்டும், இன்னும் எக்கச்சக்கமான ஆசையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பண்ணணும் இல்லையா கைஸ்? அதுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் உங்களுக்கு தெரியாது எங்கள் கஷ்டம். அதனால தான் நான் இந்த சீரீஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா கைஸ்? நம்மளோட நெக்ஸ்ட் ட்ரிப் ரெடி. இதுக்கப்புறமா நம்ம இது கேரி பண்ணுறப்பலாம் நம்ம வ்ளாக் பண்ண போகிறது கைஸ். இன்னும் நிறையா க்ராசரிஸ் எல்லாம் உள்ளே ரெடியாக இருக்குது. அதெல்லாம் எல்லாம் ஒரே வாட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கு நைட்டு வந்து ஒரே வாட்டி சொல்கிறேன் கைஸ். இப்போ தான் எல்லா ஷிப்மெண்ட்டுமே கொடுத்துட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்றைக்கி தான் கைஸ் வரஸ்ட் டே எவர். சத்தியமாக சொல்கிறேன், வரஸ்ட் டே கைஸ். அது ரொம்ப கொடுமையான டே. என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு 50-60 ஷிப்மெண்ட் டெலிவரி. ஸோ கைஸ் ஃபைனலாக வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. பேட்ரி டெட் ஆகிட்டுனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. இப்போ கிட்டத்தட்ட எத்தனை ப்ராடக்ட் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கோன்னா கிட்டத்தட்ட 30 ப்ராடக்ட்ஸ் தான் கைஸ். இன்றைக்கி தான் வரஸ்ட் டே. நான் உங்களுக்கு மோட்டிவேஷன்லேயே சொல்லியிருப்பேன், பயங்கரமான வரஸ்ட் டே இன்றைக்கி. சரி விடுங்க, ஒரு நாள் அப்படி இருக்கும், ஒரு நாள் இப்படி இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. 100% கன்வர்ஷன் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட 50% தான் கன்வர்ஷன். என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கணும். அதனால் எவனுமே ஃபோன் எடுக்கல. நானும் அப்படியே எல்லாம் இது பண்ணுவேன்ட்டேன் கைஸ். சரி விடுங்க, எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ். நாளைக்கு நம்ம எவ்வளோ மைலேஜ் செக் பண்ண போகிறோம் கைஸ். நம்மளோட ஸ்கூட்டியில் எத்தனை கிலோமீட்டர் நம்ம ஓட்ட போகிறோம், அது எவ்வளோ மைலேஜ் வருது, ஒரு நாளைக்கு நம்ம 100 ரூபா பெட்ரோல் போடுறோம். நாங்கள் எல்லா விளாக்லும் ஒன்று சொல்லியிருப்பேன். அது நாளைக்கு செக் பண்ணலாம் இருங்க கைஸ். ஓகேங்களா? ஏன்னா நான் இப்போ கொஞ்சம் பட்ஜெட் வரும், கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம், அதனால தான். ஸோ கைஸ் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஏற்றுக்கங்க, பிடிக்கலாம் ஃப்ரீயாக விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் ஃப்ரம் லோக்கி, எண்டிங் ஃப்ரம் Day 7 ஆஃப் டெலிவரி சீரீஸ்.